காலச்சக்கரத்தில் 9வது ராசியாக வில் ஏந்திய வீரனை தன் அடையாளமாகக் கொண்ட தனுசு ராசி நேயர்களுக்கு ஒரு புதிய விடியல் பிறக்கப் போகிறது. நீங்கள் இயல்பாகவே குறிக்கோள் கொண்டவர்கள், எதையும் நேர்மையாகச் சிந்திப்பவர்கள். ஆனால் உங்களின் இந்த நேர்மையும் அனைவரையும் எளிதில் நம்பிவிடும் குணமும் பல நேரங்களில் உங்களைச் சிக்கலில் தள்ளிவிடுகிறது. உங்கள் வாழ்க்கையில் தற்போது ஒரு முக்கியமான தருணம் தொடங்கியுள்ளது. குறிப்பாக அடுத்த 48 நாட்கள் என்பது உங்கள் வாழ்வின் ஒரு புதிய அத்தியாயத்தின் தொடக்கமாகும். இக்காலத்தில் நீங்கள் எடுக்கப் போகும் ஒவ்வொரு முடிவும் உங்கள் எதிர்காலத்தை பெரும் மாற்றத்திற்கு உள்ளாக்கும் வலிமை கொண்டது. உங்களைச் சுற்றியுள்ள உறவுகளில் யார் உண்மையானவர்கள், யார் உங்கள் வளர்ச்சியை மறைமுகமாகச் சிதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டியது இப்போது அவசியமாகிறது. பல நேரங்களில் நாம் வெளியில் இருக்கும் எதிரிகளைப் பற்றி மட்டுமே கவலைப்படுகிறோம். ஆனால் நம்மை தழுவிக்கொண்டே நம் ஆற்றலை உறிஞ்சும் சில உறவுகளை நாம் அடையாளம் காண்பதில்லை. இந்த பதிவு தனுசு ராசி நேயர்களுக்கு வரவிருக்கும் 48 நாட்களில் நிகழப்போகும் மாற்றங்களையும், உங்கள் வெற்றியை தடுத்துக் கொண்டிருக்கும் அந்த ஒரு குறிப்பிட்ட உறவை பற்றிய எச்சரிக்கையையும் மிகத் தெளிவாக விளக்குகிறது. வரும் மண்டல காலத்தில் நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டிய வாழ்வியல் மற்றும் ஆன்மீகச் சூத்திரங்கள் மூலம் உங்கள் வாழ்வில் ராஜயோகம் கைகூடுவதை நீங்கள் கண்கூடாகக் காணலாம். பண்டைய ஞானப் பதிவுகளின்படி தனுசு ராசி நேயர்களுக்கு அடுத்த 48 நாட்கள் என்பது ஒரு மங்களமான மற்றும் அதே சமயம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய காலகட்டமாகும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கும் ஒரு குறிப்பிட்ட உறவு உங்கள் முன்னேற்றத்தை தடுத்துக் கொண்டிருக்கிறது. அந்த உறவு யார்? ஏன் அவர்களை விட்டு விலக வேண்டும்? 48 நாட்களில் உங்கள் வாழ்வில் என்ன மாற்றம் நிகழப்போகிறது என்பதை 8 ரகசிய குறிப்புகள் மூலம் இப்போது பார்ப்போம். தனுசு ராசி நேயர்களே, நீங்கள் எப்போதும் உயர்ந்த லட்சியங்களைக் கொண்டவர்கள். குரு பகவானின் ஆதிக்கம் பெற்ற நீங்கள் மற்றவர்களுக்கு நல்வழி காட்டுவதில் வல்லவர்கள். ஆனால் உங்களின் இந்த உதவும் மனப்பான்மையே சிலருக்கு சாதகமாக அமைந்து விடுகிறது. ஞானப் பதிவுகளில் தனுசு ராசிக்காரர்களுக்கு என்று ஒரு மிக முக்கியமான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதுதான் உங்களை சுற்றியிருக்கும் அந்த நிழல் மனிதர்களைப் பற்றி திக்கிக்கி மாமேந்தர்களைப் பற்றிய ரகசியம். நிழல் என்பது எப்போதும் ஒளியைச் சார்ந்தே இருக்கும். அதே போலத்தான் உங்கள் வாழ்க்கையிலும் சில மனிதர்கள் உங்கள் அதிகாரத்தையும் செல்வத்தையும் நற்பெயரையும் சார்ந்து உங்களோடு ஒட்டி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் உங்கள் முன்னேற்றத்தின் மீது உண்மையான அக்கறை கொண்டவர்கள் அல்ல. மாறாக உங்கள் உழைப்பில் தங்களை தக்க வைத்துக் கொள்ள நினைப்பவர்கள். இவர்களைப் பற்றி விரிவாக பார்ப்பது இந்த தருணத்தில் மிக அவசியமானது. தனுசு ராசியில் பிறந்தவர்கள் தர்மத்தின் வழி நடப்பவர்கள். வில்லில் இருந்து புறப்பட்ட அம்பைப் போல உங்கள் செயல்கள் நேர்த்தியாக இருக்கும். ஆனால் இந்த உலகம் அத்தனை நேர்மையானது அல்ல. உங்களின் இந்த வெளிப்படையான பேச்சை சிலர் உங்களை காயப்படுத்த பயன்படுத்துகிறார்கள். உங்களைச் சுற்றியுள்ள கூட்டத்தில் யார் உண்மையானவர்கள், யார் வெறும் முகமூடி அணிந்தவர்கள் என்பதைக் கண்டறிவது ஒரு பெரும் கலை. இந்த நிழல் மனிதர்கள் உங்களை அணுகும் விதம் மிகவும் நுட்பமானது. அவர்கள் முதலில் உங்களை ஒரு குருவைப் போலவோ அல்லது வழிகாட்டியாகவோ ஏற்றுக்கொண்டு புகழ்ந்து பேசுவார்கள். நீங்கள் எடுக்கும் முடிவுகள் அனைத்தையும் கண்மூடித்தனமாக ஆதரிப்பார்கள். ஒரு மனிதன் தவறு செய்யும்போது அதைச் சுட்டிக்காட்டுபவனே உண்மையான நண்பன். ஆனால் இந்த நிழல் மனிதர்கள் நீங்கள் தவறு செய்யும்போது அதைத் தட்டிக் கேட்காமல் உங்களை மேன்மேலும் தயமிலி எந்த தவறில் ஊக்கப்படுத்துவார்கள். ஏனென்றால் நீங்கள் வீழ்ந்தால் மட்டுமே அவர்கள் உங்களை ஆதிக்கம் செலுத்த முடியும். அகத்தின் வஞ்சம் முகத்தில் தெரியா வஞ்சகர் என்று இவர்களை முன்னோர்கள் குறிப்பிடுகிறார்கள். இவர்களிடம் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குறிப்பாக தனுசு ராசி நேயர்களுக்கு பகைவர்கள் வெளியிலிருந்து வருவதில்லை. அவர்கள் உங்களுக்கு மிகவும் நெருக்கமான நட்பு அல்லது உறவு வட்டத்திற்குள்ளேயே ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஒரு புதிய முதலீட்டைச் செய்ய நினைத்தாலோ அல்லது ஒரு சுப காரியத்தை தொடங்க முற்பட்டாலோ இந்த மனிதர்கள் உங்கள் முன்னே வந்து நிற்பார்கள். அவர்கள் நேரடியாக உங்களை தடுக்க மாட்டார்கள். மாறாக, இது உங்களுக்குச் சரி வருமா? இப்போது இதற்கான நேரம்தானா? உங்கள் ஜாதகப்படி இப்போது இதெல்லாம் செய்யலாமா என்று உங்கள் மனதில் தேவையற்ற குழப்பங்களை விதைப்பார்கள். உங்கள் தன்னம்பிக்கையைச் சிதைத்து பயம் எனும் நஞ்சை உங்கள் மூளைக்குள் மெல்ல மெல்லச் செலுத்துவார்கள். தனுசு ராசி நேயர்கள் எதையும் ரகசியமாக வைக்கத் தெரியாதவர்கள். நீங்கள் அவர்களை ஒரு நம்பிக்கைக்குரியவராகக் கருதி உங்கள் எதிர்காலத் திட்டங்களை பகிர்ந்து கொள்வீர்கள். ஆனால் அந்த தகவல்களை அவர்கள் உங்களுக்கு எதிராகவே பயன்படுத்துவார்கள். சமூகத்தில் உங்களுக்கு இருக்கும் நற்பெயரை குலைக்க இவர்கள் செய்யும் மறைமுக வேலைகள் உங்களுக்கு புரியவே பல காலம் ஆகலாம். நீங்கள் உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பவர்கள். ஒரு உறவில் விரிசல் ஏற்பட்டாலும் அதை சகித்துக் கொண்டு போவீர்கள். ஆனால் நஞ்சூண்ட பாத்திரத்தை எவ்வளவு கழுவினாலும் அது தூய்மையாகாது என்று அறிவுறுத்தப்படுகிறது. அதுபோலத்தான் சில உறவுகளும் அவர்கள் உங்களை ஒரு படிக்கல்லாக மட்டுமே பயன்படுத்துகிறார்கள். உங்கள் அறிவு, உங்கள் பணம், உங்கள் செல்வாக்கு ஆகியவற்றை தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டு உங்களுக்கு ஒரு தேவை என்று வரும்போது அவர்கள் மாயமாக மறைந்து விடுவார்கள். இவர்களை நீங்கள் எவ்வாறு அடையாளம் காணலாம்? உங்கள் வெற்றியில்
அவர்கள் காட்டும் மகிழ்ச்சி உண்மையானதா என்பதை சற்று உற்று நோக்குங்கள். நீங்கள் பெருமையாக ஒரு விஷயத்தை சொல்லும்போது அவர்களின் கண்கள் மின்னுகிறதா அல்லது ஒருவிதமான பொறாமை தெரிகிறதா என்று பாருங்கள். உங்கள் தோல்வியின் போது அவர்கள் உங்களுக்கு ஆறுதல் சொல்வது போல நடித்துக்கொண்டு உங்கள் நிலையைப் பற்றி பிறரிடம் ஏளனமாக பேசுவார்கள். இவர்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கும் ஒருவராக கூட இருக்கலாம். இரத்த உறவு என்பதற்காக சிலர் செய்யும் தீமைகளை நீங்கள் பொறுத்துக் கொள்கிறீர்கள். ஆனால் அந்த பொறுமை உங்கள் ஆன்மாவை சிதைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும். இந்த 48 நாட்கள் என்பது உங்கள் வாழ்வின் மாற்றத்திற்கான காலம். கிரகங்களின் சஞ்சாரம் இப்போது தனுசு ராசிக்கு சாதகமாக திரும்பத் தொடங்கியுள்ளது. இந்த நேரத்தில் உங்கள் ஆற்றலை உறிஞ்சும் இத்தகைய நிழல் மனிதர்களிடமிருந்து நீங்கள் விலகி இருக்க வேண்டியது கட்டாயம். அவர்களை வெறுக்க வேண்டிய அவசியமில்லை. அவர்களிடமிருந்து சற்று தூரம் தள்ளியிருந்தாலே போதும். உங்கள் மௌனம்தான் அவர்களை பாதிக்கும் மிகப்பெரிய ஆயுதம். நீங்கள் அவர்களிடமிருந்து விலகும் அந்த தருணத்தில் உங்கள் முடிவெடுக்கும் திறன் அதிகரிக்கும். உங்கள் வாழ்வில் தடைப்பட்டு நின்ற காரியங்கள் அனைத்தும் தானாக நகரத் தொடங்கும். சிந்தனை செய்யுங்கள். உங்கள் அருகில் இருந்து கொண்டே உங்கள் தன்னம்பிக்கையை சிதைக்கும் அந்த உறவு எது? உங்களை எப்போதுமே ஒரு பயத்திற்குள் வைத்திருக்க முயற்சிக்கும் அந்த நபர் யார்? இவர்களை அடையாளம் காண்பதுதான் உங்கள் வெற்றியின் முதல் படிக்கட்டு. தெளிவான மனதுடன் தீயவற்றை தவிர்த்து நல்லவற்றை அரவணைத்தால் தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு நிகரற்ற வெற்றிகள் வந்து சேரும் என்பது திண்ணம். ஞான பாடல்களிலும் ஓலைச்சுவடி குறிப்புகளிலும் தனுசு ராசி நேயர்களுக்கு தெளிவான வாழ்வியல் எச்சரிக்கைகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. மனதில் பொறாமை வைத்து முகத்தில் சிரிப்புடன் பழகுபவர்களை அடையாளம் காணத் தவறினால் எவ்வளவு செல்வம் வந்தாலும் அது கையில் தங்காது. தனுசு ராசி என்பது வில் போன்றது. வில் வளைந்தால்தான் அம்பு பாயும். அதுபோல நீங்களும் சில நேரங்களில் வளைந்து கொடுத்தாலும் உங்களைச் சிதைக்க நினைப்பவர்களிடம் உறுதியாக இருக்க வேண்டும். மனித மனங்களின் இருண்ட பக்கங்களை முன்னோர்கள் மிக துல்லியமாக படம் பிடித்து காட்டியுள்ளனர். குறிப்பாக ஒருவன் உங்களை அளவுக்கு அதிகமாக புகழ்கிறான் என்றால் அவன் உள்ளத்தில் ஏதோ ஒரு சுயநலம் ஒளிந்திருக்கிறது என்பதை உணரும் வலிமை உங்களுக்கு இருக்க வேண்டும். தனுசு ராசியை பொறுத்தவரை தற்போது நிகழும் கோச்சார மாற்றங்கள் உங்கள் உறவுகள் சார்ந்த விஷயங்களில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. ராகு பகவான் மாயையை உருவாக்குபவர். அவர் உங்கள் உறவுகளில் குழப்பங்களை ஏற்படுத்த முயலும்போது உங்களை சுற்றி இருப்பவர்கள் தங்களின் சுயரூபத்தை மறைத்து ஒரு மாய முகமூடியை பொருத்திக் கொள்வார்கள். அவர்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் தேனைப் போல இனிக்கும். ஆனால் அதற்குப் பின்னால் உங்களை வீழ்த்தும் ஒரு தீய நோக்கம் இருக்கலாம். கேது பகவான் ஞானத்தின் காரகன். அவர் உங்களுக்கு இப்போது ஒரு பாடத்தை கற்பித்துக் கொண்டிருக்கிறார். வாழ்க்கையில் யாரை நம்ப வேண்டும், யாரை தவிர்க்க வேண்டும் என்கிற அந்த பிரித்தறியும் ஞானத்தை தருவதே இந்த 48 நாட்களின் முக்கியமான நோக்கமாகும். பாம்பின் நஞ்சு பல்லில் இருக்கும், தேளின் நஞ்சு கொடுக்கில் இருக்கும். ஆனால் வஞ்சகனின் நஞ்சு அவனது புகழ்ச்சியான சொல்லில் இருக்கும் என்பார்கள். இந்த தருணத்தில் தனுசு ராசி நேயர்கள் தங்கள் செவிகளுக்கு வரும் புகழ்ச்சியான வார்த்தைகளை மிகவும் எச்சரிக்கையுடன் அணுக வேண்டும். உங்கள் முன்னேற்றத்தைக் கண்டு உள்ளூர புழுங்கும் மனிதர்கள் வெளியே மட்டும் உங்கள் மீது அதிக அக்கறை காட்டுவது போல நடித்து உங்களை தவறான பாதையில் வழிநடத்த காத்திருக்கிறார்கள். செல்வம் என்பது ஒரு மனிதனுக்கு உழைப்பினால் மட்டும் வருவதில்லை. அது அவன் செய்யும் அறத்தினாலும் அவனைச் சுற்றியிருக்கும் நல்ல மனிதர்களின் ஆசியினாலும் நிலைக்கிறது. உங்கள் அருகிலேயே இருந்து கொண்டு உங்கள் ஆற்றலை உறிஞ்சும் இத்தகைய நச்சுத்தன்மை கொண்ட மனிதர்களை நீங்கள் அகற்றாதவரை எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் உங்கள் இல்லத்திற்கு வந்தாலும் அது வந்த வேகத்திலேயே மறைந்துவிடும். பணம் என்பது இன்று வரும் நாளை போகும். ஆனால் அந்த பணத்தை நிலைக்கச் செய்யும் யோகம் உங்கள் கர்ம வினையை பொறுத்தது. ஒரு தீய மனிதனுடன் நீங்கள் வைத்திருக்கும் நட்பு உங்கள் நல்ல கர்மாக்களை மெல்ல மெல்ல அழித்துவிடும். இப்போது இருக்கும் கிரக நிலைகள் உங்களைச் சுற்றியுள்ள துரோகங்களை வெளிச்சம் போட்டு காட்டப் போகிறது. நீங்கள் நீண்ட நாட்களாக ஒருவரை உயிருக்கு உயிரான உறவு என்றோ அல்லது சிறந்த நண்பர் என்றோ நினைத்துக் கொண்டிருந்திருப்பீர்கள். ஆனால் அவர் உங்களுக்கு பின்னால் செய்த சூழ்ச்சிகள் இந்த 48 நாட்களுக்குள் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு தின்னத் தெரிய வரும். அந்தச் செய்தி உங்களுக்கு தெரிய வரும்போது நீங்கள் அதிர்ச்சி அடையக்கூடாது. மாறாக உண்மையை கண்டறிந்த திருப்தியுடன் அமைதியாக அவர்களிடமிருந்து விலக வேண்டும். வஞ்சகர்களின் சிரிப்பு என்பது ஒரு வலை போன்றது. தனுசு ராசியில் பிறந்தவர்கள் எப்போதுமே சமாதானத்தை விரும்புபவர்கள் என்பதால் யாரையும் காயப்படுத்த விரும்ப மாட்டீர்கள். ஆனால் உயிரைக் காக்க ஒரு உறுப்பை இழக்கலாம். அதுபோல உன் முன்னேற்றத்தைக் காக்க ஒரு தீய உறவை தியாகம் செய்வதில் தவறில்லை என்று சொல்லப்படுகிறது. உங்கள் செல்வம் நிலைக்க வேண்டுமானால், உங்கள் வீட்டில் சுப காரியங்கள் தடையின்றி நடக்க வேண்டுமானால், உங்களின் அந்த அதீத இரக்க குணத்தை சற்று ஒதுக்கி வைத்துவிட்டு நிஜமான மனிதர்களை மட்டும் உங்கள் வட்டத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 48 நாட்கள் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உங்கள் எதிர்கால வாழ்வை தீர்மானிக்கும் சக்தி கொண்டது. எனவே ராகுவின் மாயையில் சிக்கிப்போய் போலியான மனிதர்களை நம்பாதீர்கள். தெளிந்த நீரோடை போன்ற மனதுடன் உங்கள் பயணத்தை தொடருங்கள்.
அந்த பயணம் உங்களுக்கு பெரும் புகழையும் நிலையான செல்வத்தையும் தேடித்தரும் என்பதில் ஐயமில்லை. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தும் அந்த ஒரு நபர் யார் என்பதை அடையாளம் காண்பது இப்போது மிக அவசியமான ஒன்றாகிறது. இத்தகைய மனிதர்களை கண்டறிய சில நுட்பமான அடையாளங்கள் உள்ளன. அந்த நபரை அடையாளம் காண உதவும் முதல் அறிகுறி என்னவென்றால், நீங்கள் ஒரு புதிய திட்டத்தை சொல்லும்போது அந்த நபர் காட்டும் எதிர்வினைதான். பொதுவாக ஒரு நல்ல உறவு என்பது நீங்கள் ஒரு புதிய முயற்சி எடுத்தால் உங்களை ஊக்கப்படுத்தும். ஆனால் இந்த நபர் உங்கள் எண்ணத்தை சொன்ன மாத்திரத்திலேயே உங்களுக்குள் சந்தேகத்தை விதைப்பார். இது இப்போது தேவையா? உங்களுக்கு இதெல்லாம் செட் ஆகுமா? இதற்கு முன்பு இதையெல்லாம் யாராவது செய்திருக்கிறார்களா? என்று கேட்டு உங்கள் தன்னம்பிக்கையை குறைக்கப் பார்ப்பார். இரண்டாவது அடையாளமாக பொறாமை தீயை குறிப்பிடலாம். தனுசு ராசிக்காரர்கள் குருவின் ஆதிக்கம் பெற்றவர்கள் என்பதால் உங்களுக்கு இயல்பாகவே சில கௌரவங்களும் மரியாதைகளும் கிடைக்கும். நீங்கள் ஒரு புதிய பதவியை பெற்றாலோ அல்லது உங்கள் இல்லத்தில் ஒரு விசேஷம் நடந்தாலோ இந்த நபர் அதை வாயால் பாராட்டுவார். ஆனால் அவரது கண்களில் அந்த மகிழ்ச்சி இருக்காது. உங்களை விட அவர்கள்தான் சிறந்தவர் என்று காட்டிக்கொள்ள எப்போதும் துடிப்பார்கள். உங்கள் வெற்றியை அவர்களால் ஒருபோதும் மனதார ரசிக்க முடியாது. மூன்றாவது மற்றும் மிக முக்கியமான அடையாளம் அவர்களின் பேச்சில் இருக்கும் எதிர்மறைத்தன்மை. நீங்கள் எதை பேசினாலும் அதில் இருக்கும் குறைகளை மட்டுமே அவர்கள் சுட்டிக்காட்டுவார்கள். எப்போதும் ஒருவிதமான இருண்ட மனநிலையிலேயே இருப்பார்கள். உலகம் கெட்டுவிட்டது, இனிமேல் உருப்பட முடியாது என்பது போல உங்களிடம் பேசி உங்கள் உற்சாகத்தை குலைப்பார்கள். எதிர்மறையான எண்ணங்கள் என்பவை ஒரு தொற்று நோய் போன்றவை. அத்தகைய மனிதர்களுடன் நீங்கள் அதிக நேரம் செலவிடும்போது உங்களின் நேர்மறை ஆற்றல் மெல்ல மெல்ல வடியத் தொடங்கும். இந்த நபர் உங்கள் குடும்பத்திற்குள் இருக்கும் ஒருவராகவோ அல்லது உங்கள் நண்பராகவோ இருக்கலாம். இவர்கள் உங்களை எப்போதும் ஒரு கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்க விரும்புவார்கள். நீங்கள் சுதந்திரமாக சிந்திப்பதையும் உங்கள் முடிவுகளை நீங்களே எடுப்பதையும் இவர்கள் விரும்புவதில்லை. உங்களைச் சார்ந்திருப்பவர் போல நடித்துக்கொண்டே உங்கள் சிறகுகளை கத்தரிப்பார்கள். யார் ஒருவர் உன் கனவுகளுக்கு முட்டுக்கட்டை போடுகிறாரோ அவர் உன்னுடைய உண்மையான உறவு அல்ல என்பதே நிதர்சனம். தனுசு ராசி நேயர்களே, இப்போது சற்று யோசித்துப் பாருங்கள். நீங்கள் ஒரு நல்ல செய்தியைச் சொல்லும்போது யார் முகம் மாறுகிறது? நீங்கள் சோர்ந்து இருக்கும்போது யார் அதை உள்ளூர ரசிக்கிறார்கள்? இந்த அறிகுறிகளை நீங்கள் உணரும்போது உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும். இத்தகைய மனிதர்கள் உங்களை சுற்றி இருக்கும் வரை உங்கள் வாழ்வில் அந்த தடைகள் நீங்காது. அவர்களின் கண் திருஷ்டியும் எதிர்மறை எண்ணங்களும் உங்கள் முன்னேற்றத்தை முடக்கி வைத்திருக்கும். உங்களின் இந்த 48 நாள் பயணத்தில் இத்தகைய நபர்களை சரியாக கண்டறிந்து அவரிடமிருந்து உங்கள் அந்தரங்கத் தகவல்களை பகிர்ந்து கொள்வதை நிறுத்துங்கள். உங்கள் திட்டங்களை ரகசியமாக வைத்திருங்கள். வெற்றியடைந்த பிறகு மட்டுமே அதை உலகுக்கு காட்டுங்கள். அந்த நபர் உங்கள் மன அமைதிக்கு ஒரு பெரும் பாரமாக இருப்பார். அந்த பாரத்தை சுமப்பதை நீங்கள் எப்போது நிறுத்துகிறீர்களோ அன்றே உங்கள் வாழ்வில் வசந்தம் வீசத் தொடங்கும். உண்மையான உறவு என்பது உங்கள் குறைகளைச் சுட்டிக்காட்டி உங்களை உயர்த்தும். ஆனால் இந்த வஞ்சக உறவோ உங்கள் நிறைகளை மறைத்து உங்களை தாழ்த்தும். ஏன் அந்த ஒரு குறிப்பிட்ட உறவை விட்டு நீங்கள் உடனடியாக விலக வேண்டும் என்பதற்கான காரணங்களை ஆராய்வோம். ஒரு மனிதனின் வளர்ச்சி என்பது அவனது உழைப்பால் மட்டும் தீர்மானிக்கப்படுவதில்லை. அவன் யாரோடு பழகுகிறான் என்பதை பொறுத்தே அமைகிறது. இந்த ஒரு உறவை நீங்கள் விட்டு விலகாதவரை உங்கள் ஜாதகத்தில் எத்தகைய வலிமையான கிரக நிலைகள் இருந்தாலும் உங்களுக்கு வரவிருக்கும் அந்த பெரும் ராஜயோகத் தடைகள் ஒருபோதும் நீங்காது. அந்த நபர் உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கும் ஒரு கண்ணுக்குத் தெரியாத சுவராக நின்று கொண்டிருக்கிறார். பிரபஞ்சம் என்பது ஆற்றல்களால் ஆனது. ஒவ்வொரு மனிதனும் ஒரு குறிப்பிட்ட அதிர்வலைகளை வெளியிடுகிறான். தனுசு ராசிக்காரர்களாகிய நீங்கள் எப்போதும் நேர்மறை ஆற்றல் கொண்டவர்கள். ஆனால் நீங்கள் அடையாளம் கண்டுள்ள அந்த நபர் எப்போதும் எதிர்மறையான அதிர்வுகளைச் சுமந்து திரிபவர். இவர்களது இந்த தீய அதிர்வலைகள் உங்கள் அதிர்ஷ்ட கதவுகளை இறுக்கமாக அடைத்து வைத்துள்ளன. நீங்கள் எவ்வளவோ முயற்சிகள் செய்தும் கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாமல் போவதற்கு இத்தகைய மனிதர்களின் கண் திருஷ்டியும் அவர்களின் பொறாமை கலந்த எண்ணங்களுமே முதன்மையான காரணமாக இருக்கின்றன. தேவையற்ற உறவுகளைச் சுமப்பது ஓட்டை படகில் ஏறி பெருங்கடலை கடக்க முயல்வதற்குச் சமம். அந்த படகு எப்போது வேண்டுமானாலும் உங்களை மூழ்கடிக்கலாம். உங்கள் வாழ்வில் இப்போது ஒரு பொற்காலம் தொடங்க காத்திருக்கிறது. குறிப்பாக இந்த 48 நாட்கள் என்பது ஒரு மாற்றத்திற்கான காலம். இவர்களிடமிருந்து நீங்கள் விலகும் அந்த தருணமே உங்கள் உண்மையான வெற்றியின் தொடக்கமாகும். நீங்கள் விலகிய அடுத்த கணமே உங்கள் மனதில் ஒரு தெளிவு பிறப்பதையும் உங்கள் உடலில் ஒரு புதிய உற்சாகம் பிறப்பதையும் நீங்கள் உணர முடியும். தீய எண்ணம் கொண்டவர்களின் நிழல் உங்கள் மீது படும் வரை இறைவனின் அருள் உங்கள் இல்லத்திற்குள் நுழைவதில் தடைகள் ஏற்படும். அந்த நபர் உங்களைச் சார்ந்து இருப்பது போலத் தோன்றும். ஆனால் உண்மையில் அவர்கள் உங்களை ஒரு கருவியாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள். இத்தகைய சுயநல உறவுகள் இருக்கும் இடத்தில் அமைதி இருக்காது. எனவே உங்கள் குடும்பத்தின் நலனுக்காகவும்
உங்கள் எதிர்கால வளர்ச்சிக்காகவும் இந்த ஒரு உறவை இனியும் பொறுத்துக் கொள்ளாதீர்கள். பயத்தை விடுங்கள். அவர்கள் இல்லாமல் உங்களால் இயங்க முடியாது என்ற மாயையிலிருந்து வெளியே வாருங்கள். ஒரு முல்லைச் செடியிலிருந்து அகற்றினால்தான் மலர் நன்றாக பூக்கும். அதுபோலத்தான் உங்கள் வாழ்வும். தனுசு ராசி நேயர்களே, ஒரு மண்டலம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த 48 நாட்கள் உங்கள் வாழ்வின் மிக முக்கியமான திருப்புமுனையாக அமையப் போகிறது. நீங்கள் அடையாளம் கண்டுள்ள அந்த நச்சுத்தன்மை கொண்ட உறவை உங்கள் மனதிலிருந்தும் வாழ்விலிருந்தும் துண்டித்த பிறகு உங்கள் பிரபஞ்ச ஆற்றல் சீராகத் தொடங்கும். இதுவரை உங்கள் முன்னேற்றத்திற்கு தடையாக இருந்த அந்த கண்ணுக்குத் தெரியாத கருப்பு நிழல் விலகி ஒளிமயமான எதிர்காலம் பிறக்கும். இந்த 48 நாட்களில் நீங்கள் காணப்போகும் அதிசயங்கள் ஒவ்வொன்றும் உங்கள் நீண்ட கால துயரங்களுக்கு மருந்தாக அமையும். முதலில் உங்கள் பொருளாதார ரீதியான தடைகள் ஒவ்வொன்றாக விலகத் தொடங்கும். நீண்ட நாட்களாக வராமல் இருந்த தொகைகள் அனைத்தும் எதிர்பாராத விதமாக உங்கள் கைக்கு வந்து சேரும். தனுசு ராசிக்கு அதிபதியான குரு பகவானின் அருள் இப்போது உங்கள் மீது நேரடியாக பொழியத் தொடங்கும். பணப்புழக்கம் அதிகரிப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த பணத்தை சரியான முறையில் முதலீடு செய்யும் தெளிவும் உங்களுக்கு பிறக்கும். அடுத்ததாக உங்கள் இல்லத்தில் நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த சுப காரியங்கள் கைகூடும். திருமணத் தடைகள் அல்லது சொந்த வீடு வாங்கும் கனவு போன்றவை ஏதோ ஒரு காரணத்தால் தள்ளிக்கொண்டே போயிருக்கலாம். அந்த தடைகளுக்கு காரணம் உங்கள் ஜாதக குறைபாடு மட்டுமல்ல, உங்களைச் சுற்றியிருந்த அந்த நபர் உங்கள் மீது செலுத்திய எதிர்மறை எண்ணங்களும் தான். அந்த உறவை நீங்கள் விலக்கிய மாத்திரத்திலேயே உங்கள் இல்லத்தில் ஒரு புதிய நேர்மறை அதிர்வு குடியேறும். தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் தானாகவே வழிபிறந்து மங்கள ஓசைகள் உங்கள் வீட்டில் ஒலிக்கத் தொடங்கும். மனம் தெளிந்தால் மார்க்கம் பிறக்கும். இந்த மண்டல காலத்தில் உங்கள் மனக்குழப்பங்கள் நீங்கி தீர்க்கமான முடிவுகளை எடுக்கும் ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் ரீதியாக புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாகத் தெரியும். உங்கள் உழைப்பிற்குரிய அங்கீகாரம் இதுவரை கிடைக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த 48 நாட்களில் உங்கள் மேலதிகாரிகள் உங்கள் திறமையை உணர்ந்து உங்களை பாராட்டுவார்கள். நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும் ஒரு பொற்காலமாக இந்த மண்டல காலம் அமையும். இந்த அற்புதங்களை நீங்கள் அனுபவிக்க வேண்டுமானால் அந்த ஒரு உறவிடமிருந்து நீங்கள் காட்டும் விலகல் உறுதியாக இருக்க வேண்டும். பழைய நினைவுகளில் சிக்கி மீண்டும் அந்த வலையில் விழுந்து விடாதீர்கள். இந்த 48 நாட்கள் நீங்கள் காக்கும் மனமும் நீங்கள் மேற்கொள்ளும் ஆன்மீக பயிற்சியும் உங்களை ஒரு வெற்றியாளராக மாற்றும். பிரபஞ்சம் உங்களுக்காக கதவுகளைத் திறந்து வைத்துள்ளது. துணிச்சலுடன் முன்னேறிச் செல்லுங்கள். தனுசு ராசி நேயர்களே, ஒரு மனிதன் தனது வாழ்வில் சந்திக்கும் தடைகளைத் தகர்த்து எறிவதற்கு உழைப்பு எவ்வளவு முக்கியமோ, அதைவிட அந்த உழைப்பிற்கு துணை நிற்கும் இறை அருளும் பரிகாரங்களும் மிக முக்கியமானவை. உங்களைச் சுற்றியுள்ள அந்த நச்சுத்தன்மை கொண்ட உறவுகளிடமிருந்து நீங்கள் விலகும்போது உங்கள் ஆன்மா ஒருவிதமான வெற்றிடத்தை உணரக்கூடும். அந்த இடத்தை சரியான நேர்மறை ஆற்றலால் நிரப்பினால் மட்டுமே வரவிருக்கும் ராஜயோகத்தை உங்களால் முழுமையாக அனுபவிக்க முடியும். அதற்காக நீங்கள் செய்ய வேண்டிய முதல் மற்றும் மிக முக்கியமான காரியம் அதிகாலையில் எழுந்து உங்களைச் சுத்தப்படுத்திக் கொள்வதாகும். விடியற்காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்துவிட்டு உங்கள் இல்லத்தின் பூஜை அறையில் ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வையுங்கள். தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் என்பதால் உங்கள் குருவின் அருளை வேண்டி தியானம் செய்வது சிறந்தது. மேலும் விஷ்ணு சகஸ்ரநாமம் அல்லது குரு கவசம் பாராயணம் செய்வது உங்கள் வாழ்வின் இருளை அகற்றும். இந்த 48 நாட்களும் நீங்கள் விடாமல் வழிபாடுகளைச் செய்யும்போது உங்கள் வீட்டில் குடியிருக்கும் தரித்திரம் விலகி மங்கள கலைகள் குடியேறும். அந்த தீய உறவு உங்கள் மீது செலுத்திய எதிர்மறை எண்ணங்கள் அனைத்தும் மறைந்து போகும். ஒரு பாத்திரத்தை தேய்த்து கழுவினால்தான் அது மின்னும். அதுபோல உங்கள் ஆன்மாவை இந்த மந்திர உச்சாடனம் தூய்மைப்படுத்தும். அந்த பரம்பொருளின் அருள் உங்களுக்கு கிடைக்கும்போது எத்தகைய வலிமையான பகைவனும் உங்கள் முன்னே மண்டியிடுவான். அடுத்ததாக, இந்த மண்டல காலத்தில் வியாழக்கிழமைகளுக்கான முக்கியத்துவத்தை நீங்கள் உணர வேண்டும். வியாழக்கிழமை என்பது குருவின் நாளாக கருதப்படுகிறது. உங்களை சுற்றி இருக்கும் வஞ்சக உறவுகள் என்பவை உங்கள் கர்ம வினைகளின் எச்சங்களாகும். அந்த கர்ம வினைகளை கரைத்து உங்கள் முன்னேற்ற பாதையை சீராக்க வேண்டுமானால் ஏழை எளியவர்களுக்கு அல்லது மாணவர்களுக்கு கல்வி உதவி அல்லது அன்னதானம் வழங்குவதை விட சிறந்த பரிகாரம் வேறொன்றுமில்லை. தானத்தில் சிறந்தது அன்னதானம் என்பது ஆன்றோர் வாக்கு. நீங்கள் ஒருவருக்கு வழங்கும் ஒருவேளை உணவு அந்த ஆன்மாவின் ஆசியை உங்களுக்கு பெற்றுத்தரும். அன்னதானம் செய்யும்போது எவ்விதமான தற்பெருமையும் இன்றி செய்ய வேண்டும். இந்த வழிபாடும் தானமும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பாதுகாப்பு கவசத்தை உருவாக்கும். நீங்கள் அந்த உறவை விட்டு விலகும்போது ஏற்படும் மனப்போராட்டங்களை சமாளிக்கும் வலிமையை இந்த ஆன்மீக பயிற்சி உங்களுக்குத் தரும். தனுசு ராசி நேயர்களுக்கு இயல்பாகவே தெய்வ பக்தி அதிகம். இந்த 48 நாட்கள் ஒரு விரதம் போல இதை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். பக்தியும் தர்மமும் ஒரு மனிதனை தீய சக்திகளிடமிருந்து காக்கும் இரு கண்கள். நீங்கள் செய்யும் ஒவ்வொரு தர்மமும் உங்கள் சந்ததியினரை காக்கும் புண்ணியமாக மாறும். இந்த மண்டல கால பரிகாரங்கள் உங்கள் பொருளாதார நிலையை உயர்த்துவதோடு மட்டுமல்லாமல்
உங்களுக்கு ஒரு நிம்மதியான உறக்கத்தையும் தெளிவான சிந்தனையையும் வழங்கும். நீங்கள் சரியான பாதையில் செல்கிறீர்கள் என்பதற்கான அடையாளங்கள் உங்கள் அன்றாட வாழ்க்கையில் தெரியத் தொடங்கும். நம்பிக்கையுடன் இந்த எளிய பரிகாரங்களைச் செய்யுங்கள். உங்கள் கர்ம வினைகள் எரிந்து சாம்பலாகட்டும். உங்கள் வாழ்வில் சுபிட்சம் பெருகட்டும். தனுசு ராசி நேயர்களே, காலம் உங்கள் கையில் இருக்கிறது. தேவையற்ற உறவுகளைத் தவிர்த்து உங்கள் லட்சியத்தை நோக்கி பயணிக்கத் தொடங்குங்கள். மெய்யான ஞான வார்த்தைகள் ஒருபோதும் பொய்க்காது. இந்த 48 நாட்கள் உங்கள் வாழ்வின் பொற்காலமாக அமையட்டும்.